ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் இல்லை, நீங்கள் இன்ட்ரொடக்ஷன் எப்படி கொடுக்குறீங்க? இயக்குனர் அப்புறமே நிப்பாட்டுறீங்க, அதுக்கப்புறம் நந்தவனம் நந்தகுமார்னு. ஆக்சுவலாக நான் என்ன சொல்லியிருந்தேன், நான் வந்து நான் இவ்வளோ தூரம் சொல்லி வச்சுருந்தேன் உங்களுக்கு. ராஜாதி ராஜ கம்பீர ராஜ குலோத்துங்க ராஜராஜ சோழனின் பேரனாக அப்படிங்கிறது மாதிரி தானே உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க சொல்லியிருந்தேன். ராஜராஜ சோழன் உங்கள் தாத்தாவா? இல்லை, நான் விளையாட்டுக்கு சொன்னேன்னு நினச்சிங்களா? இல்லைங்க, என்னை பார்த்தா எப்படி தெரியுது? இல்லை, சீரியஸாக கேட்குறேன். அது இல்லை, தொப்பி. தொப்பியா? எது இது? தொப்பியா? இது தொப்பியா? எம்ஜிஆர் வச்சிருந்தது தான் தொப்பி, புரியுதுங்களா? இது வந்து என்ன, ராஜாவுக்கு வைக்கிறது, புரியுதுங்களா? அப்பெல்லாம் வந்து முள் கிரீடம் அப்படிங்கிறத இயேசுநாதருக்கு வச்சாங்க. முள்ளு கிரீடமா? அதோ கிரீடம் அப்படின்னாவே பொதுவா எல்லாத்துக்கும் முள் கிரீடம்னா தான் தெரியுது, கிரீடம்னா இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த கிரீடம் வச்சிருக்கலாம், அந்த கிரீடம் வச்சிருக்கலாம். எது முள் கிரீடம் வச்சு சிலுவை அரைஞ்சு தூக்கு வைத்துல தொங்க விட்டு வேடிக்கை பார்க்கறது உங்களுக்கு நல்லா இருக்குது. எவன சொல்றான் ராஜராஜ சோழன் எங்க தாத்தன் அப்படின்னு, ஆனா உண்மையான பேரையாண்டி நான் தான். நான் பல காலத்துலலாம் வந்து சீரியஸாக அந்த சிம்புகிட்ட எல்லாம் போய் ஒர்க் பண்ணுறப்ப நான் வந்து பிச்சைக்காரனா வாழ்ந்துட்டு இருந்தேன், பிச்சைக்கார வேஷம் போட்டிருந்தேன். பிச்சைக்காரனா வாழ்ந்துட்டு இருந்தீங்களா இல்லை பிச்சைக்காரனா வேஷம் போட்டிங்களா? பிச்சைக்காரனா வேஷம் போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ராஜான்னா ராஜா வெளியில எல்லாம் போய் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் தான் சிம்பு கிட்ட போனேன். ஆமாம், அவன் வந்து அந்த ஆள் வந்து ராஜா தேசிங்க ராஜா அப்படிம்பான். ஆமாம், நாங்கள் உடையாருமா, நாங்கள் என்ன சோழர்ல? ஆமாம், உடையாருக்கும் சோழருக்கு என்ன சார்? இந்த பொய்க்கால் குதிரை வேஷம் போட்டு ஆடுறவங்க நினைச்சிருப்பாரு சார். பொய்க்கால் குதிரையா? கால் இருக்குல்ல, பொய்யா காலு, இதெல்லாம் உண்மையான காலு. புரியுதா புரியலையா? என்னங்க புரியல? ஒரு நேர்காணலுக்கு வர வச்சுட்டு ஒரு நேர்காணலா எடுக்காம. இல்ல சார், இந்த பொய்க்கால் குதிரையில சில பேர் வேஷம் போட்டு வருவாங்கல்ல, அப்படி நினைச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க ராஜாவா தான் போயிருப்பீங்க, ஆனா அவர் எப்படி நினைச்சிருப்பாருல்ல. அதான் அறிவு இல்லாதவங்கள்ட்ட டீல் பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் நான் அங்கேருந்து வந்துட்டேன். யாருக்கு அறிவு இல்லை? சிலம்பரசனுக்கு தான். அறிவு இருந்திருந்தா என்னை மெயின்டைன் பண்ணி வைப்பார்ல. கெட்டவன்னு ஒரு படம் தெரியுமா? அந்த படத்தோட டைரக்டர் தான் நான். ஆமாம், ஆனால் என்ன பண்ணார், என்னை மெயின்டைன் பண்ண மாட்டேன்ட்டார். வேற என்னென்னவோ மெயின்டைன் பண்ணுறாரு. என்னை மெயின்டைன் பண்ணியிருந்தால் எவ்வளோ பெரிய யாராக இருக்கலாம்.